எல்லாருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நேரத்துக்கு நாம இப்போ வந்துட்டோம். மார்ச் மாதம் 2026 உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. குறிப்பா இந்த சனி பெயர்ச்சி உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் யாருக்கும் தெரியாம நீங்க சிந்தின கண்ணீர், உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம பேசின வார்த்தைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த மார்ச் மாசம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க, உள்ளதை உள்ளபடி பேசுறவங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்க. ஆனா அதுவே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா மாறி பல அவமானங்களை சந்திக்க வச்சிருக்கோம். உங்களை நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. ஆனா இனிமே அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா கர்ம வினைக்கு காரணமான நியாய தர்மத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்க வாழ்க்கையில தன்னோட பார்வையை முழுமையா மாத்த போறாரு. இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. போன சில வருஷங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துட்டே இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நமக்கு விடிவு காலமே கிடையாதா, நாம நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த நிலைமைன்னு பல ராத்திரிகள் தூங்காம யோசிச்சிருப்பீங்க. கையில காசு நிக்காம, நினைச்ச காரியம் எதுவும் நடக்காம, தொட்டதெல்லாம் தடையாகி ஒரு கட்டத்துல விரக்தியின் உச்சிக்கே போயிருப்பீங்க. ஆனா சனி பகவான் ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா அது அவங்கள அழிக்கிறதுக்கு கிடையாது, அவங்கள பட்ட தீட்டி ஒரு வைரமா மாத்துறதுக்கு தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இத்தனை நாளா உங்களை சோதிச்ச சனி பகவான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்க தயாரா இருக்காரு. உங்க உழைப்புக்கான, உங்க பொறுமைக்கான பலனை நீங்க சந்தோஷமா அறுவடை செய்ய போற நேரம் வந்துடுச்சு. மார்ச் மாசம் பிறந்ததுமே உங்க சிந்தனையில ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த இருட்டு விலகி ஒரு புதிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், முக்கியமா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். உங்க வார்த்தைக்கு உங்க வீட்லயும் சரி, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி ஒரு தனி மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே ரொம்ப உழைப்பாளிகள். மற்றவங்களுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த சின்ன அங்கீகாரம் கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. இனிமே உங்க திறமைக்கு தகுந்த மரியாதையும், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு புகழும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா, உங்களை யாரெல்லாம் இவங்க அவ்வளவுதான், இவங்களால ஒன்னும் முடியாதுன்னு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வர்ற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயர்ந்து நிக்க போகுது. ஏன்னா சனி பகவானோட இந்த இடமாற்றம் உங்களுக்கு அப்படி ஒரு ராஜயோகத்தை தரப்போகுது. அபன வரவை பத்தி சொல்லணும்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பல வழிகள்ல இருந்து பணம் உங்களை தேடி வரும். கடனால ரொம்ப அவதிப்பட்டவங்க, எப்படியாவது இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு நாள் தூங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விடிவு காலம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க பொருளாதார நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து நீங்க சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வர போறீங்க. சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு சின்ன நிலம் வாங்கணும்னு ரொம்ப வருஷமா கனவு கண்டவங்களுக்கு அது கண்டிப்பா நிறைவேறதுக்கான நேரம் இது. சனி பகவான் ரொம்ப பெரிய நீதிமான். நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு, பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ வட்டியும் முதலுமா சேர்த்து நற்பலங்களை கொடுக்க போறாரு. உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அடிக்கடி வந்த உடல் உபாதைகள் கூட இப்போ சரியாகி ஒரு புதிய உற்சாகமும் தெம்பும் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ள இருந்த இனம் புரியாத பயம், தயக்கம் எல்லாமே சுத்தமா விலகி எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்ப துணிஞ்சு இறங்குவீங்க. வெற்றி உங்க பக்கம் நிக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கூட வேலை பார்க்கறவங்களே உங்களுக்கு எதிரியா மாறி நீங்க செஞ்ச நல்ல வேலைக்கு கூட கெட்ட பேரு வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்க மேலதிகாரிகள் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. புது வேலை தேடிட்டு இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு, எவ்வளவோ நேர்காணல் போயும் வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலை அமையும். சொந்தமா தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க இது வரைக்கும் பட்ட நஷ்டம் எல்லாம் மாறி லாபத்தை கண்ணுல பார்க்க ஆரம்பிப்பீங்க. புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமா நின்னு உங்க தொழிலை ரொம்ப பெரிய நிலைமைக்கு கொண்டு போக போறாரு. அகுடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி, நல்ல வரன் அமையாம ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில பதில் சொல்ல முடியாம உங்க பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சி உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுற சத்தத்தை கேட்க வைக்க போகுது.
மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் கேட்கிற பாக்கியத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவி கூட தங்களோட கோப தாபங்களை மறந்து ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இவங்களை சுத்தி இருக்கிற எதிரிகள், உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைச்சவங்க எல்லாரும் தானாவே விலகி போயிடுவாங்க. உங்க நேர்மைக்கும் உங்க குணத்துக்கும் சமுதாயத்துல ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். அரசியல், கலைத்துறை இல்ல பொது வாழ்க்கையில இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகும். உங்களை நம்பி பல பெரிய பொறுப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க பணம் உங்களை தேடி பத்திரமா வந்து சேரும். அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள், சொத்து பிரச்சனைன்னு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. சனி பகவானோட இந்த முழுமையான அருளால உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துட்டோம்னு நினைச்ச எல்லா சந்தோஷத்தையும் நிம்மதியையும் திரும்ப பெற போறீங்க. தனுசு ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய லட்சியம் இருக்கும். ஆனா அதை அடைய முடியாம பல தடைகள் வந்திருக்கும். இனிமே அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆன்மீக பயணங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். உங்க சிந்தனை, உங்க பேச்சு, உங்க செயல் எல்லாமே ஒரு நேர்மறையான பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். இந்த சனி பெயர்ச்சி உங்களை சோர்வடைய விடாம எப்பவும் ஒரு சுறுசுறுப்போட வேலை செய்ய வைக்கும். உங்க திறமை மேல உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். உங்க விதியை நீங்களே உங்க கையால மாத்தி எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. தனுசு ராசி பெண்களை பத்தி தனியா சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காக உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு ராப்பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பீங்க. மாமியார் வீட்லயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயோ உங்களுக்குன்னு ஒரு சின்ன மரியாதை கூட இருந்திருக்காது. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த சனி பெயர்ச்சி உங்க தலையெழுத்தையே மாத்தி உங்களை ஒரு மகாராணியா உட்கார வைக்க போகுது. வீட்டுல உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் மாறி அவர் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவார். வீட்டிலேயே இருந்து ஏதாவது சின்னதா தொழில் செய்யலாமான்னு நினைச்ச பெண்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாகும். வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். அப்படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் படிப்புல கவனம் இல்லாம எதையோ நினைச்சு குழப்பத்துல இருந்தவங்கெல்லாம் இனிமே ரொம்ப தெளிவா படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகரிக்கும். பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி உங்க பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு அதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் எந்த தடையும் இல்லாம வந்து சேரும். விளையாட்டுல இல்ல கலைத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட திறமையை வெளியுலகத்துக்கு கொண்டு வரதுக்கான மேடை தானாவே அமையும். வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. ஏசொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பேரு முழுசா மாறிடும். அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து தகராறு இல்ல பங்காளிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்பு எல்லாமே பேசி சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். யார நம்பி நீங்க ரொம்ப ஏமாந்து போனீங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு காலம் உங்களை உயர்த்த போகுது. வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாகனம் வாங்குற யோகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுனால வீடு எப்பவும் கல்யாண களை கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த உங்க பொறுமைக்கு சனி பகவான் ரொம்ப பெரிய பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க. ஏன்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சனி பகவான் எப்பவுமே நேர்மையே விரும்புறவர். அதனால எந்த சூழ்நிலையிலையும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே சனி பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வந்த உடனே வந்த பாதையை மறந்துடாதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வாங்க. முக்கியமா வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்க கர்ம வினைகளை இன்னும் குறைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம உங்க லட்சியத்தை நோக்கி மட்டும் நீங்க பயணம் செஞ்சா இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வசந்த காலம் வீச போகுது. கவலைப்படாதீங்க, இனி எல்லாம் ஜெயமே. தனுசு ராசிக்காரங்களோட உடல்நிலை பத்தி கண்டிப்பா இங்க பேசியே ஆகணும். போன சில வருஷமா வைத்திய செலவுக்காகவே நீங்க நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், ராத்திரியில தூக்கம் இல்லாத நிலைமைன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க.
சிலருக்கு கை கால் வலி, தேவையில்லாத சோர்வுன்னு உங்களை சும்மா படுத்தி எடுத்திருக்கும். ஆனா இப்போ சனி பகவானோட அருளால உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. ரொம்ப நாளா குணப்படுத்தவே முடியாதுன்னு நினைச்ச உடல் உபாதைகள் கூட இப்போ சரியாகி ஒரு முழுமையான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்கிடும். இனிமே வைத்தியத்துக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான ஒரு உணர்வை நீங்க அனுபவிக்க போறீங்க. வெளிநாடு போகணும், அங்க போய் நல்ல நிலைமைக்கு வரணும்னு கனவு கண்டவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். வெளியூர் பயணத்துக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள்ல இருந்த தடைகள் எல்லாம் இப்போ முழுசா விலகிடும். வேலைக்காக சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் கஷ்டப்படுறவங்களுக்கு தங்களோட சொந்த ஊருக்கே வந்து நிம்மதியா ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கிற யோகம் கூட வந்திருக்கு. அதே மாதிரி வெளியூர்ல வேலை பார்க்குற இடத்துலயே நிரந்தரமா தங்கி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறும். வியாபாரத்துக்காக அடிக்கடி பயணம் செய்யறவங்களுக்கு அந்த பயணங்கள் மூலமாவே பெரிய அளவுல பண வரவு தேடி வரும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல மரியாதையும் தங்கறதுக்கு சிறப்பான வசதிகளும் எந்த குறையும் இல்லாம அமையும். உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க நீங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர்றத பார்த்து வயித்தெரிச்சல் பட்டவங்க எல்லாரும் இப்போ அப்படியே வாயடைச்சு போயிடுவாங்க. இவங்க அவ்வளவுதான், இனிமே வாழ்க்கையில எழும்பவே மாட்டாங்கன்னு உங்களை பார்த்து கேலியா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டுற நேரம் இது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் ரொம்ப பெரிய பதவியும் தானாவே தேடி வரும். ஊர்ல 4 பேருக்கு முன்னாடி எந்த குறையும் இல்லாம ரொம்ப கம்பீரமா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு வரமாட்டேன்னு ஒதுங்கி போன சொந்தக்காரங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து வலிய உறவு கொண்டாடுவாங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் ரொம்ப பலமா மாறப்போகுது. நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கும் யாருக்கும் தெரியாம விட்ட கண்ணீருக்கும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா ஒரு பெரிய நன்மைய திருப்பி கொடுக்க போகுது. சனி பகவான் எப்பவுமே ஒருத்தரை ரொம்ப சோதிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக தானே நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அவர் அள்ளி கொடுக்கறத வாங்கறதுக்கு உங்க 2 கை பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வ மழைய அவர் உங்க மேல பொழிய போறாரு. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயங்களை நீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. உங்க குடும்பத்தோட வறுமை மொத்தமா ஒளிஞ்சு உங்க வாரிசுகளே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை நீங்க சேர்க்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் உங்க வாசக்கதவை தட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. கவலையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் காசு விஷயத்துல ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ சொல்ல போறேன். இது வரைக்கும் கையில பணம் வந்தாலே அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாம ஒரு பெரிய ஓட்டை இருந்திருக்கும். ஆனா இப்போ சனி பகவான் உங்க பணப்பை நிரப்ப போறாரு. அப்படி வர பணத்தை நீங்க எப்படி கையாளணும்னு ஒரு சூட்சமம் இருக்கு. கண்டபடி செலவு பண்ணாம வரப்போற இந்த பெரிய தொகையை நிலத்திலேயோ இல்ல தங்கத்திலேயோ முதலீடு செஞ்சு வைங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற முதலீடு உங்க வாரிசுகளுக்கு பெரிய அளவுல சோறு போடும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ திடீர்னு வந்து பணம் கடனா கேட்டா ரொம்ப யோசிச்சு கொடுங்க. ஏன்னா இப்போ உங்க நேரம் நல்லா இருக்கிறதால உங்களை தேடி வருவாங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. இத மட்டும் கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா குபேரன் உங்க வீட்டுல நிரந்தரமா குடியிருப்பார். இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதல் விஷயத்துல இது ஒரு விசித்திரமான காலகட்டமா இருக்கும். வீட்டுல எதிர்ப்பாங்களே, நம்ம காதலை ஏத்துக்குவாங்களான்னு பயந்து பயந்து காதலிச்சவங்களுக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம தூரமா போனவங்க கூட இப்போ உங்க அருமையை உணர்ந்து திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறவங்க. அந்த பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. நிதானமா பொறுமையா பெரியவங்க கிட்ட எடுத்து சொன்னா உங்க காதலுக்கு வீட்டுல பச்சை கொடி காட்டி கல்யாணத்துல கொண்டு போய் முடிப்பாங்க. புதுசா காதல் வலையில விழப்போறவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான துணை கிடைக்க போறாங்க. இது உங்க வாழ்க்கையில ரொம்ப இனிமையான ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. இதுக்கெல்லாம் மேல உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷமா குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாம ஏதோ ஒரு தடையினால தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க. அந்த குறை இப்போ முழுசா நீங்க போகுது. குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை மனசார கும்பிட்டு வர பாக்கியம் கிடைக்கும். சனி பகவானுக்கு நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா, உங்க உழைப்பால வரக்கூடிய காசுல ஒரு சின்ன பகுதியை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய ஒதுக்குங்க. கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க. இருட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சமா நீங்க மாறும்போது சனி பகவான் உங்களுக்கு கோடி கோடிய நன்மைகளை அள்ளி கொடுப்பார். கோயில் குளங்களுக்கு போய் அபிஷேகம் பண்றதை விட பசியில இருக்கிற ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
அவங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டா கூட முடிஞ்ச வரைக்கும் விலகியே இருங்க. ஏன்னா நீங்க நல்லது சொல்ல போய் அதுவே உங்களுக்கு எதிரா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு உங்க குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலான்னு மட்டும் யோசிங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ராஜ கம்பீரத்தோட இருக்க பிறந்தவங்க. அந்த கம்பீரம் இப்போ முழுமையா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. யாரை பார்த்தும் இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம். உங்களை படைச்ச அந்த கடவுளே உங்க கூட நின்று எல்லாத்தையும் பார்த்துக்குவார். உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி ஒரு பிரகாசமான சூரியன் உங்க வாழ்க்கையில உதிக்க போகுது. தனுசு ராசியில பிறந்த விவசாயிகளுக்கும் சொந்தமா நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய பொற்காலம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் மழை இல்லாம, தண்ணி இல்லாம, இல்லனா போட்ட முதலுக்கு கூட லாபம் வராம ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. வாங்கின கடனை அடைக்க முடியாம சொந்த நிலத்தை வித்துடலாமான்னு கூட சில நேரங்கள்ல யோசிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்காதீங்க. உங்க மண்ணு பொண்ணா மாறும். விவசாயத்துல அமோகமான விளைச்சல் வரப்போகுது. விவசாயத்துக்கு தேவையான புது வண்டிகள் வாங்குறது, இல்ல நிலத்தை பெருசாக்குறதுன்னு உங்க ஆசைகள் எல்லாம் அப்படியே கைகூடும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கி போட்டு ரொம்ப வருஷமா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருந்தவங்களுக்கு இப்ப விறுவிறுன்னு அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற வேலை ஆரம்பிக்கும். உங்க சொந்த வீட்டு கனவு ரொம்ப பிரம்மாண்டமா நிறைவேற போகுது. கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கூட்டாளிகளால பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க, உங்க உழைப்ப உறிஞ்சிக்கிட்டவங்க எல்லாம் தானாவே உங்க வாழ்க்கையை விட்டு காணாம போயிடுவாங்க. உண்மையான உங்களுக்கு தோள் கொடுக்கற நல்ல ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது சொந்த பந்தங்கள் கூட திரும்பி பார்க்காத நேரத்துல உங்க உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு பெரிய பக்கபலமா நிப்பாங்க. உங்களை நம்பி முதலீடு செய்யறதுக்கு பல பேர் தயாரா இருப்பாங்க. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். குறிப்பா ரொம்ப நாளா பேசாம இருந்த பழைய நண்பர்கள் தங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட திரும்பவும் வந்து பேசுவாங்க. உங்க நட்பு வட்டம் ரொம்ப பெருசாகும். அது மூலமா பல நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இவங்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்த பல திறமைகள் இப்போ வெளியுலகத்துக்கு தெரிய வரும். குறிப்பா திரைப்படம், நாடகம், இசைன்னு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையும். வாய்ப்பு தேடி தேடி செருப்பு தேஞ்சு போனதுதான் மிச்சம்னு விரக்தியில இருந்தவங்களுக்கு இப்போ பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய பெரும் புகழும் தானாவே கிடைக்கும். அரசியல்ல இல்லனா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்க தலைமை உங்க உழைப்பை முழுமையா புரிஞ்சுக்குவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிய வேற யாராவது தட்டி பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுக்கான சிம்மாசனம் உங்களை தேடி வரும். மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகரிக்கும். 4 பேர் உங்களை மதிச்சு உங்க பின்னாடி வர்ற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரும். யசனி பகவான் எப்பவுமே கர்ம வினைப்படிதான் பலன்களை கொடுப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவ்வளவு நன்மைகள் நடக்க போகுதேன்னு சந்தோஷத்துல கொஞ்சம் கூட தலைக்கணம் வந்துடக்கூடாது. எவ்வளவு உசரத்துக்கு போனாலும் உங்க கால் எப்பவுமே தரையில தான் இருக்கணும். உங்ககிட்ட வேலை பாக்குறவங்களையோ இல்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையோ ரொம்ப மரியாதையா நடத்துங்க. அவங்க விடுற பெருமூச்சு உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். அதனால எப்பவும் போல உங்க அன்பான குணத்தோட எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில கிடைக்க போற இந்த மிகப்பெரிய வெற்றிய ரொம்ப அமைதியா கையாளுங்க. உங்க வெற்றிய பார்த்து பொறாமப்படுறவங்க கண் திருஷ்டி உங்க மேல படாம இருக்க அப்பப்போ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சனி பெயர்ச்சி உங்களை சிகரத்துல ஏத்தி வைக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க மனசுல எப்பவுமே சாமி பக்திக்கு ஒரு தனி இடம் இருக்கும். இதுவரைக்கும் நாம எவ்வளவோ கும்பிட்டோம், சாமி கண்ணை முழிச்சு பாக்கலையேன்னு ஒரு பெரிய ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த கடவுளே நேர்ல வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. உங்க உள்ளுணர்வு ரொம்ப பலமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு மனசுல தோணிடும். யாராவது உங்களை ஏமாத்த வந்தா அவங்க முகத்தை பார்த்த உடனே இவங்க சரியில்லைன்னு உங்க மனசு கரெக்டா சொல்லிடும். உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி நின்னு உங்களை காப்பாத்த போகுது. ராத்திரியில வர்ற சில கனவுகள் கூட உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஈகாசு பணம் கையில தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் தேடி வருவாங்கன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அவங்கள நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்க நினைக்க கூடாது. அதே நேரத்துல ரொம்பவும் நம்பி ஏமாந்துடவும் கூடாது. ஓரளவோட பழகிக்கோங்க. நீங்க செஞ்ச கஷ்டம் பட்ட அவமானம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இப்போ கிடைக்கிற இந்த வசதியான வாழ்க்கையை ரொம்ப நிதானமா அனுபவிங்க. யாருக்காகவும் உங்க கொள்கைகளை விட்டு கொடுக்காதீங்க. முக்கியமா
உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள சொந்தக்காரங்க மாதிரி நடத்துங்க. ஆனா சொந்தக்காரங்களை வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாதீங்க. இந்த சின்ன ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில எந்த சறுக்கலும் வராது. யசனி பகவானுக்கு என்ன செஞ்சா ரொம்ப பிடிக்கும்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எள்ளு தீபம் போடுறது, காக்கைக்கு சோறு வைக்கிறதெல்லாம் தாண்டி அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு உங்க நேர்மை தான். உழைக்கிறவங்களை பார்த்தா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க உழைப்பால வந்த காசுல மாசத்துல ஒரு நாள் யாருக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. கால் கை முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. ஆதரவற்ற நிலைமையில இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு முடிஞ்சதை கொடுங்க. இது எல்லாமே கோயில்ல போய் ஆயிரக்கணக்குல செலவு செஞ்சு பண்ற பரிகாரத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை நீங்க மனசார செஞ்சுட்டு வந்தாலே சனி பகவான் உங்களை தன்னோட சொந்த பிள்ளை மாதிரி பாதுகாப்பார். உங்க வாழ்க்கையில எந்த குறையும் வராம அவர் பாத்துக்குவார். அமுத்தத்துல இந்த மார்ச் மாசத்துல நடக்க போற சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலத்தை உருவாக்க போகுது. இருட்டுல தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய சூரியன் உதிக்க போகுது. அழுத கண்ணீருக்கெல்லாம் இனிமே சந்தோஷமான சிரிப்பு தான் பதிலா கிடைக்க போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி உங்க மனசை விட்டு முழுசா மறைய போகுது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்க தன்னம்பிக்கை ஒண்ணுதான் இனிமே உங்களுக்கு மூலதனம். எந்த ஒரு செயலையும் ரொம்ப தைரியமா தொடங்குங்க. வெற்றி உங்க பின்னாடி ஓடி வரும். உங்க குடும்பத்தோட, உங்க சொந்த பந்தங்களோட நீங்க ரொம்ப சீரும் சிறப்புமா எந்த குறையும் இல்லாம ரொம்ப பெரிய நிலைமைக்கு வந்து வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டும்தான் வீச போகுது. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்குவாங்க. ராத்திரி தூங்க போனா கூட அடுத்த நாள் என்ன நடக்குமோங்கிற கவலை உங்க உசுர வாங்கும். ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடிக்கொள்ள போகுது. தேவையில்லாத பயம், குழப்பம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். யாரு என்ன நினைப்பாங்களோன்னு மத்தவங்களுக்காக வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க. காலையில எந்திரிச்சா ஒரு புது உற்சாகம் உங்க மனசுல இருக்கும். ஒரு தெளிவான முடிவெடுக்கிற திறமை உங்களுக்கு வரப்போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சுலபமா கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு தானாவே வந்துடும். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள இது வரைக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். சொத்து விஷயத்திலயோ இல்ல வேற ஏதோ குடும்ப பிரச்சனையிலயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாம விலகி போயிருப்பீங்க. அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ காலம் மாறப்போகுது. உங்க ரத்த சொந்தங்கள் உங்க அருமையை புரிஞ்சுக்குவாங்க. பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னு சேரதுக்கான நேரம் இது. நீதிமன்றம் வழக்குன்னு இழுத்தடிச்ச பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல எல்லாரும் ஒன்னு கூடி சிரிச்சு பேசுற சந்தோஷமான தருணங்கள் நிறைய நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிறையவே நடக்க போகுது. நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு முதலீடு இல்ல யாருக்கோ கொடுத்துட்டு வராதுன்னு மறந்து போன பணம் கூட இப்போ வட்டியும் முதலுமா உங்களை தேடி வரும். பங்குச்சந்தை இல்ல வேற ஏதாவது தொழில பணம் போட்டு நஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த நஷ்டம் எல்லாம் சரியாகி எதிர்பாராத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு பணம் நம்ம கைக்கு வருதுன்னு. அந்த அளவுக்கு பணமழை பொழிய போகுது. ஆனா ஒரு விஷயம், இப்படி வர்ற பணத்தை பத்திரமா சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. ஆடம்பரமா செலவு செஞ்சு காசை கரியாக்காம உங்க எதிர்காலத்துக்கும் உங்க பசங்களுக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரி நல்ல விஷயத்துல முதலீடு செய்யுங்க. உங்க பேச்சுல இப்போ ஒரு பெரிய வசீகரம் உருவாக போகுது. நீங்க சொல்ற வார்த்தையை எல்லாரும் வேத வாக்கு மாதிரி கேட்டு நடப்பாங்க. ஆனா அதே சமயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தா வார்த்தைகளை கொட்டிடுவீங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கோபம் வர்ற நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில உங்க செல்வாக்கு ரொம்ப உயரும். நீங்க நடந்து போனா உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்க பின்னாடி வந்து நிக்க போறாங்க. இது எல்லாமே உங்க நல்ல மனசுக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் கிடைக்க போற சன்மானம். தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க மேல எப்பவுமே உசிறு. அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலம் நினைச்சு நினைச்சு நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சல. ஆனா போன சில வருஷமா உங்க பிள்ளைங்க நீங்க சொல்ற பேச்ச கேட்காம உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க. அவங்க போற பாதை சரியில்லைன்னு ராத்திரி பூரா தூங்காம அழுதிருப்பீங்க. ஆனா இப்போ சனி பகவான் உங்க பிள்ளைங்க ரூபத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. உங்க பசங்க ரொம்ப பொறுப்பா மாறி அவங்க படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி ஒரு பெரிய சாதனை பண்ண போறாங்க. அவங்கள பார்த்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு அவங்க நிலைமை ரொம்பவே உசந்து போக போகுது. உங்களை தூத்தி பேசினவங்க முன்னாடி
உங்க பிள்ளைங்க ஒரு பெரிய பதவியில உட்காந்து உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி குழி பறிக்கிற ஆளுங்க உங்க சொந்தக்காரங்க மத்தியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா உடுத்திட்டு வெளியே வந்தாலே கண்ணு வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கும். இது நாள் வரைக்கும் அவங்க வச்ச கண் திருஷ்டியாலேயே உங்க வீட்டுல நிறைய காரியங்கள் தடையாகி இருக்கும். ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க எதிரிகள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு காணாம போயிடுவாங்க. சனி பகவானோட பார்வை உங்க மேல விழுறதால உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. இனிமே எந்த செய்வினையோ இல்ல கண் திருஷ்டியோ உங்களை நெருங்கவே நெருங்காது. உங்களை அழிக்க நினைச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடியே அவமானப்பட்டு நிக்கிறத நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. அதொழில் செய்யற தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்க போகுது. எவ்வளவோ உழைச்சும் முடங்கி போய் கிடந்த உங்க வியாபாரம் இப்போ புயல் வேகத்துல மேல வரப்போகுது. புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய பண உதவி உங்களை தேடி வரும். இழுத்து மூடிடலாமான்னு நினைச்ச சில கடைகள் கூட இப்போ அமோகமா வியாபாரம் ஆக போகுது. உங்க கூட வேலை செய்யறவங்களே உங்க வளர்ச்சிக்கு பெரிய உறுதுணையா இருப்பாங்க. நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே ஒண்ணு கூட தப்பாம ரொம்ப சரியா நடக்கும். நீங்க எங்க கை வச்சாலும் அது பெரிய லாபத்துல போய் முடியும். அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் முழுமையா வீச ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு காலம் இருட்டுல கஷ்டப்பட்ட உங்க வாழ்க்கையில சனி பகவான் இப்போ ஒரு பெரிய விளக்கை ஏத்தி வைக்க போறாரு. உங்க நேர்மைக்கும் மத்தவங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு இது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாகும். உங்க மனசுல நினைக்கிற காரியங்கள் உடனுக்குடனே பலிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உங்க கைக்கு வரப்போகுது. உங்க வறுமையெல்லாம் தீர்ந்து உங்க குடும்பத்துல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலைக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அவமானங்கள் எல்லாம் காத்துல பறந்து சமுதாயத்துல ஒரு பெரிய ராஜ மரியாதையோட நீங்க வாழ போறீங்க. உங்க தலையெழுத்த நீங்களே ரொம்ப அழகா மாத்தி எழுத போறீங்க. தனுசு ராசியில இருக்கிற 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி தனித்தனியா என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட குணாதிசயங்களை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். முதல்ல மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி பேசுவோம். நீங்க பொதுவாவே எதையும் நேருக்கு நேரா பேசுற ஆளுங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாததாலேயே நிறைய பேரை பகைச்சுக்கிட்டு நிப்பீங்க. சொந்தக்காரங்க கூட உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சிருப்பாங்க. எப்படா இவங்க கிட்ட இருந்து தப்பிப்போன்னு நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க நேர்மைக்கு ஒரு பெரிய விலை கிடைக்க போகுது. அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கனவு இப்போ நினைவாக போகுது. உங்க தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை தேடி தரப்போகுது. அடுத்து பூராட நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்க. நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஆடம்பரமா ரொம்ப வசதியா வாழணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனா போன சில வருஷமா உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி வருமானம் இல்லாம கையில காசு தங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அடுத்தவங்க முன்னாடி கெத்தா வாழணும்னு நினைச்சு கடனை வாங்கி உடம்ப புண்ணாக்கிக்கிட்ட கதையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு சனி பகவான் இப்போ அள்ளி கொடுக்க போறாரு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய வீடு, ஆடம்பரமான வாகனம்னு எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. குறிப்பா திரைப்படம், சின்ன திரையில வேலை பாக்குறவங்களுக்கு இல்லனா அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. காசு மழையில நீங்க நனைய போறீங்க. அடுத்ததா உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. உங்களுக்கு பிறவியிலேயே ஒரு தலைமை பண்பு இருக்கும். யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. ஆனா சூழ்நிலை காரணமா இது வரைக்கும் உங்களுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்க கிட்ட எல்லாம் கை கட்டி வேலை பாக்குற நிலைமை வந்திருக்கும். உங்க திறமைய யாருமே மதிக்கலையேன்னு மனசுக்குள்ள புழுங்கி போயிருப்பீங்க. அந்த நிலைமை இப்போ அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை யாரு வேலை வாங்கினாங்களோ அவங்களே உங்களுக்கு கீழே வந்து நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பதவி உங்களை தேடி வரப்போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தானாவே அமையும். சமுதாயத்துல ஒரு பெரிய முக்கிய புள்ளிங்கிற அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க சொல்ற வார்த்தை தான் இனிமே சட்டமா மாறப்போகுது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதோட சேர்த்து ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்க போறாரு. அதனால எந்த ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. ஒருத்தரை நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இல்ல அவசரப்பட்டு எந்த ஒரு பத்திரத்திலையும் கையெழுத்து போடுறதையோ கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடுங்க. ஏன்னா காசு வர வர நம்மள சுத்தி இருக்கிற கூட்டமும் அதிகமாகும். அதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க உள்ளுணர்வுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க சொல்றாங்கன்னு
எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போக போகுது. தனுசு ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப தாராள குணம் படைத்தவங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட அதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பட்டினியா கிடக்க தயங்க மாட்டீங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்ககிட்ட போகுது, பணம் கொட்ட போகுது. இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். காசு வந்த உடனே உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் ஒட்டிக்கும். இத்தனை வருஷமா உங்களை திரும்பி பார்க்காத சொந்தக்காரங்களாம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அவங்களை எல்லாம் முகம் சுளிக்காம அனுசரிச்சு போங்க. ஆனா உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பா உங்க தொழில் ரகசியத்தையோ இல்ல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறதையோ வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. குடும்பத்துல வயசானவங்க இருந்தா, குறிப்பா உங்க அப்பா அம்மாவோட உடல்நிலையில இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மார்ச் மாசத்துல இருந்து சரியாகிடும். மருத்துவமனைக்கு அலைஞ்ச காலம் எல்லாம் முடிஞ்சு வீட்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை காப்பாத்தும். அதே மாதிரி நீங்க வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்க சொந்த வீட்டுக்கு குடி போக போறீங்க. அந்த வீட்டு புதுமனை புகு விழாவுக்கு உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு உங்க நிலைமை பிரம்மாண்டமா வளர போகுது. உங்க வாரிசுகளுக்கு நீங்க சேர்த்து வைக்க போற சொத்து பல தலைமுறைக்கு நின்னு பேசும். சனி பகவானோட இந்த ராஜயோகத்தை உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தக்க வச்சுக்கணும்னா நீங்க பெருசா செலவு செஞ்சு பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப எளிமையான சில விஷயங்களை செஞ்சாலே போதும். சனிக்கிழமையில யாருக்காவது ஒருத்தருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. வெயில்ல கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. குறிப்பா வயசான முதியவர்களுக்கு அவங்க காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப குளிர்ந்து போயிடுவார். உங்க வீட்டுல எப்பவுமே சாமி அறையில ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வைங்க. உங்க உழைப்பால வந்த காசுல கொஞ்சத்தை ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுங்க. இந்த மாதிரி உண்மையான தர்ம காரியங்கள் தான் உங்களை இன்னும் பெரிய உச்சிக்கு கொண்டு போகும். உங்க வாழ்க்கையில இனிமே இருட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாசம் தனுசு ராசிக்காரங்க தலையெழுத்தையே தங்கத்துல மாத்தி எழுத போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான நஷ்ட ஈடு கிடைக்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜாவா இல்லைன்னா ஒரு மகாராணியா வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த கவலைகளை எல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. ஒரு புது மனுஷனா ஒரு புது நம்பிக்கையோட இனிமே செயல்பட ஆரம்பிங்க. வெற்றி தேவதை உங்க வீட்டு வாசல்ல பூமாலை கையுமா காத்துக்கிட்டு நிக்கிறா. கவலையை விடுங்க, எல்லாமே இனிமே உங்களுக்கு ஜெயமா தான் முடிய போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய போகுது. யாராவது உங்களை ஏமாத்த வந்தாலோ இல்ல உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைச்சாலோ அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசு இவங்க சரியில்லைன்னு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துடும். கோயில் குளத்துக்கு போறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு தானாவே வந்துடும். ரொம்ப வருஷமா பண கஷ்டத்தாலேயோ இல்ல குடும்ப சூழ்நிலையாலேயோ போக முடியாம தடையாகி நின்ன குலதெய்வ வழிபாடு இப்போ எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்கும். உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்களுக்கு உங்க குலதெய்வமே நேர்ல வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பலம் கிடைக்க போகுது. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு தெய்வீகமான நறுமணம் வீச ஆரம்பிக்கும். இவங்க தினசரி வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதலை நீங்க ரொம்ப சீக்கிரமா உணர போறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது தெம்பு, இன்னைக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்த சாதிச்சே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள தானாவே வரும். இத்தனை நாளா உங்களை கட்டி போட்டிருந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடும். நம்ம உடம்பை நல்லா பாத்துக்கணும், எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடற்பயிற்சி செய்யவோ இல்ல நடைப்பயிற்சி செய்யவோ ஆர்வமா ஆரம்பிப்பீங்க. உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய வசீகரம் உண்டாகும். நீங்க 4 பேர் மத்தியில நடந்து போனா எல்லார் கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ், ஒரு தனி ஒளிவட்டம் உருவாக போகுது. உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு மரியாதை தானாவே வரும். அவனம் காசு உங்க கையில தாராளமா வர ஆரம்பிச்ச உடனே சமுதாயத்துல உங்களுக்கு இருந்த இடமே வேற லெவலுக்கு மாறப்போகுது. ஆனா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே வந்த பாதையை மறக்காதவங்க, ரொம்ப யதார்த்தமானவங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜயோகத்தை ரொம்ப பக்குவமா ரொம்ப அமைதியா நீங்க கையாளணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க திடீர் வளர்ச்சியை பார்த்து வாய் பிளந்து நிப்பாங்க. நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு சொந்தமா வண்டி வாகனம் வாங்கி பவுசா இறங்குறாங்களேன்னு சிலருக்கு மனசுக்குள்ள ரொம்பவே கண்ணு உறுத்தும். அதனால உங்க சந்தோஷத்தை ரொம்ப ஆடம்பரமா ஊருக்கே தெரியற மாதிரி வெளியே காட்டிக்காதீங்க. ரொம்ப அமைதியா யாருக்கும் பெருசா தெரியாம உங்க குடும்பத்தோட அந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிங்க. கண் திருஷ்டிங்கிறது உங்களை தாக்காம இருக்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க தொழில்ல
வியாபாரத்துல நீங்க செய்ய போற சின்ன சின்ன முதலீடுகள் கூட உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை, ஏன் பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஆனா அதே சமயம் ரொம்ப ஆசைப்பட்டு யார் பேச்சையாவது கேட்டு குறுக்கு வழியில சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகிரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சனி பகவான் எப்பவுமே நேர்மையை மட்டும்தான் ஏத்துக்குவார். நேர்மையான வழியில நீங்க சிந்தாம சிதறாம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க பரம்பரைக்கே உட்காந்து சாப்பிட சோறு போடும். நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவி செஞ்சவங்களை இந்த நல்ல நேரத்துல கூப்பிட்டு வச்சு மனசார நன்றி சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு தர்மம் செஞ்சுட்டு வந்தாலே இந்த சனி பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான சிம்மாசனத்தை அமைச்சு கொடுத்துடும். உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஒரு பெரிய முன்னுதாரணமா, ஒரு ஆலமரம் மாதிரி செழித்து நிக்க போறீங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இத்தனை வருஷமா இருந்த கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள் எல்லாத்துக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போகுது. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உச்சிக்கு கொண்டு போக போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாரும் இனிமே உங்க தயவுக்காக காத்துக்கிட்டு நிக்கிற அளவுக்கு காலம் உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கு. உங்க நேர்மைக்கும் மத்தவங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிக்கும் கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த நல்ல நேரம். வறுமை, கடன், நோயின்னு உங்களை வாட்டி வதைச்ச எல்லா பிரச்சனைகளும் வெயில்ல வச்ச பனி மாதிரி முழுசா உருகி போக போகுது. உங்க வாரிசுகளுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா, அவங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை எந்த குறையும் இல்லாம நீங்க வாழ போறீங்க. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை எப்பவும் ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய வசதி வந்தாலும், பணமழை உங்க வீட்டுல கொட்டினாலும் நீங்க கடந்து வந்த பாதையை மட்டும் கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆதரவு இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. உங்க குலதெய்வத்தை எப்பவும் நெஞ்சில நிறுத்தி மனசார கும்பிடுங்க. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே போதும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து எந்த ஒரு கண் திருஷ்டியோ இல்ல கெட்ட சக்தியோ உங்க நிழல கூட நெருங்காம பாத்துக்குவார். உங்க குடும்பத்தோட உங்க ரத்த சொந்தங்களோட எந்த மனக்கசப்பும் இல்லாம ரொம்ப சீரும் சிறப்புமா வாழ போறீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். தொட்ட காரியம் எல்லாமே நிச்சயமா ஜெயமாகும். இந்த பதிவு உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை, உங்களுக்கு நடந்த சொந்த அனுபவங்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. உங்க சொந்த பந்தங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு எல்லாருக்கும் இத கண்டிப்பா பகிருங்க. அவங்களும் இத கேட்டு ஒரு தெளிவான முடிவெடுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட எப்பவும் இணைஞ்சிருங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கணும், அந்த கடவுளை ஓட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் அரணா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.